ஹலோ மக்களே, நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார் சிராஜ். இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா காரைக்குடி கல்னிவாசலில் வந்து சஹயமாத ஸ்கூல் பக்கத்தில் இந்த லொக்கேஷன் இருக்குது. அதாவது பொம்மை காதல்னு சொல்லிட்டு நம்ம மகாதேவன் சார் அவங்க தான் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 80s 90s உள்ள பொருட்கள் விண்டேஜ் பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணி சார் வச்சிருக்காங்க. ஸோ அதை பார்க்க போய் நம்மளுமே பழைய நினைவுகளுக்கு போயிடுவோம். ஸோ அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த கலெக்ஷன்ஸை பார்ப்போம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்கள் மியூசியத்து வெளியில் காரைக்குடி நிறைய பேசப்படுது. அதே மாதிரி நல்லா சார் விண்டேஜ் கலெக்ஷன் சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமாக பழைய காலத்து அதாவது 80s 90s ஃபுல்லாக நிறையா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்க்க போயில நம்மளுக்குமே பழைய ஞாபகத்துக்கு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் இப்போ வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்தேன். இதோடைய பார்க்கையில இதில் சில பொருள் நான் பார்க்காத அரிய வகை பொருள்லாம் ரொம்ப கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இது எத்தனை வருஷமா சார் நடத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் சேகரிக்க ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷம் ஆச்சு. என்னுடைய வாழ்க்கையினுடைய நடுப்பகுதி, அதாவது 25வது வகுதியில சேகரிக்க ஆரம்பிச்சேன். ஓகே சார். அது 50 வயசுல கரெக்டா மியூசியம் பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய துணைவியார் தான் சொன்னாங்க. உங்க பர்சனல் கலெக்ஷன் நீங்க மட்டுமே ரசிக்கிறீங்க, இதை மக்களும் ரசிச்சா நல்லா இருக்கும். எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தது. ஏன்னா நம்மளுடைய சொந்த கலெக்ஷனை எல்லாரும் ரசிப்பாங்களான்னு ஒரு தயக்கம் இருந்தது. நான் அதை முதல்ல கொடைக்கானல்ல தான் ஆரம்பிச்சேன். அப்படிங்களா? ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷத்துல மிகப்பெரிய வரவேற்பு. ஓகே சார். மக்களுடைய ரசிப்பு தன்மையை பார்த்து நான் வியந்து போனேன். என் சேகரிப்பை பார்த்து அவங்க வியந்ததை விட 8 வயசுல இருந்து 80 வயது வரைக்கும் எல்லாரும் ரசிக்கிறாங்க. யாராவது ஒருத்தராவது போர் அடிக்கும்னா இல்ல, எல்லாருக்கும் பிடிக்குது. ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பொருட்களை வச்சிருக்கோம். நம்ம மியூசியத்துக்கு மற்ற மியூசியத்துக்கு என்ன வித்தியாசம்னா குறிப்பிட்ட பொருளை மட்டும்தான் ஒரு சேகரிப்பா வைப்பாங்க. இப்ப மிருகம் சம்பந்தமானதுன்னா அது சம்பந்தமானதா வச்சிருப்பாங்க, கேமரா சம்பந்தமா வச்சிருப்பாங்க, கார். நாங்க எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி மொத்தமா ஒரு இடத்துல ஆல் இன் ஒன் ரூஃப்ல கொடுத்துட்டோம். அதனாலதான் இந்த மியூசியம் சக்சஸ் ஆனது மிக முக்கியமான காரணம். இப்ப இந்த கலெக்ஷன் பண்றீங்கல்ல, இந்த பண்ண பொருள் எவ்வளவு நாள் சார் உங்களுக்கு டைம் பிடிச்சிச்சு? உங்களுக்கு அதான் 25 வருஷம் ஆச்சு. ஆமா, ஏன்னா இது உடனடியா கிடைக்கக்கூடிய பொருட்கள் கிடையாது. இது மறு உற்பத்தி கிடையாது. இதை தேடி தேடி போய் சேகரிங்க. ஏன்னா இது வந்து நினைச்சா நம்ம இடத்துக்கு வராது. இது வந்து ஒரு தேடல் தான். என்னோட 25 வருஷ தேடல் சார். அப்போ உலகம் எல்லாம் சுத்தி இருக்கீங்க. ஆமாமா, உலகத்துல நான் இன்னும் ஒரு முழு உலகத்தை சுத்தி முடிக்கணும்னு ஒரு ஆவலோட இருக்கேன். கண்டிப்பா. கடவுள் வந்து இப்பதான் நான் ஜெர்மனி, நெதர்லாந்து, இட்டாலி, பெல்ஜியம் எல்லா கண்ட்ரியும் போயிட்டு வந்தேன். ரீசெண்டா ஜப்பான் போனேன். இப்ப அடுத்து வந்து பூட்டான் போறேன். அது மாதிரி என்னுடைய உலகம் சுற்றி அங்க இருக்கிற நினைவு பொருட்கள் அப்புறம் வாங்கிட்டு வந்து நம்ம மக்களுக்கு காட்டுறது ஒரு இந்த பொருள் இங்கதான் கிடைக்குங்கிறது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? இப்ப நம்ம ஒரு பொருள் வந்து நான் வாங்க போறேன், அந்த ஒரு ட்ரெடிஷனலான பொருளை தான் நீங்க கலெக்ட் பண்றீங்களா? ஆமா, அந்த ஊரினுடைய ட்ரெடிஷனல்ல நம்ம இங்க கொண்டு வந்து மாட்டோம். அந்த மாதிரி அதுதான் முக்கியம். அன்னைக்கு அந்த ஊர் நினைவா என்ன இருக்கோ அதெல்லாம் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கோம். உலகத்துல எல்லா பொருளும் இங்க பார்க்கலாம். கரெக்ட். இப்ப ரீசெண்டா யூரோப் கலெக்ஷன் ஒண்ணு பண்ணிருக்கேன், சைனீஸ் கலெக்ஷன் ஒண்ணு பண்ணிருக்கேன், மக்கள் வியட்நாம் கலெக்ஷன் ஒண்ணு இருக்குங்க. நான் எல்லாத்தையுமே உங்கள்ட்ட காட்டுறேன். சொல்லையிலே எங்களுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. நேர்களும் பார்க்க ஆசைப்படுறாங்க. சரி, உலக போய் பார்க்கலாமா? நிச்சயமா. சார், இப்ப உள்ள என்டர் ஆனோட ஒரு மாட்டு வண்டியுடைய அமைப்புலயும் இருக்கு. இது காவடி மாதிரி ஒரு செட்டப். காவடி தானா? கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நாங்க மியூசியம் பண்றோம். அப்படிங்க. சரி சார். இது என்ன போட்டோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி சார் இதெல்லாம்? அந்த காலத்துல என்னென்ன ஓட்டர் ஐடி எப்படி இருந்தது? அந்த காலத்துல பாருங்க, மாட்டு வண்டி சின்னம் தான் காங்கிரஸ் கட்சிக்கு இருந்துச்சு. மாட்டு வண்டி சின்னம். ஆமா, அந்த ஓட்டர் ஐடி. அதே மாதிரி லாட்டரி டிக்கெட் இருக்கும். குடும்பம் படம் அப்பெல்லாம் போஸ்ட் கார்டில் அனுப்புவாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும். இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது மாதிரி அந்த காலத்து ரசீது, அந்த காலத்து பத்திரம், லாட்டரி டிக்கெட், ஓட்டு கேட்கறதுக்காக அடிச்ச பிட் நோட்டீஸ், இப்படி எல்லாத்தையும் ஒரு கலவையா மக்களுக்கு கொடுக்கணும். வித்தியாசமா அதை வந்து வேற மாதிரி லுக்ல கொடுக்கணும். அது இந்த லுக்ல கொடுக்குறப்ப ரொம்ப ரசிக்கிறாங்க. அப்படி பார்த்து ரசிக்கிறாங்க. எதையுமே வித்தியாசமா மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம். இது என்ன சார் ஆர்ட்? இது என்ன மாதிரி ஆர்ட்? ஒரு ஜெர்மன் பிரிண்ட்னு சொல்லுவோம். அந்த காலத்துல வந்து பிரிண்டிங் மிஷின்லாம் இல்ல. ஜெர்மன் ஒரு ஆர்ட்டா பண்ணி அதை ஒரு ஸ்கெட்சா எடுத்தாங்க. அது வந்து உண்மையாவே ஒரு பெரிய கலெக்ஷன். இதனுடைய மதிப்பெல்லாம் ரொம்ப அதிகம். சூப்பர் சார். இது நம்ம சோழ காலத்து காயின்ஸ். ஆமா, அந்த காயின்ஸ் வந்து மணல்ல செதறி கிடந்ததை அள்ளி அள்ளி அதை ஒரு கலெக்ஷனா. இது எங்க சார் இங்க கலெக்ஷன்?
இது வந்து ஒவ்வொரு இதுக்குன்னு தனித்தனியா தொடர்பாளர்கள் இருக்காங்க. இருக்காங்க. அவங்க கிடைக்கும் போது சொல்லுவாங்க, நாங்க போய் சந்திச்சு வாங்கிட்டு வருவோம். ஓகே சார். ஆமா. பழைய காலத்து நாணயங்கள் தானே? நாணயங்கள், ஆமா. ரூபா நோட்டு, 2 ரூபா நோட்டு, 1 ரூபா நோட்டு, 50 ரூபா, 100 ரூபா. இது என் தலைமுறையில இதை ஓரளவு பார்த்திருக்கேன். இதை நான் பார்க்காதது. ஓ. இது என் பையன் பார்க்காதது. ஓ. இப்படி எல்லா தலைமுறைக்கும் பொருந்தும். கோல்டு காயினா? இல்ல, இது வந்து நினைவு காயின்ஸ். ஒவ்வொருத்தர் நினைவாக வெளியிடுவாங்க. உதாரணமா நம்ம லால் பகதூர் சாஸ்திரி அவர் நினைவா வெளியிட்டது, நேரு நினைவா வெளியிட்டது, ராஜேந்திர பிரசாத் நினைவா வெளியிட்டது, அந்த மாதிரி நிறைய கரன்சி வச்சிருக்காங்க. ஃபாரின் கரன்சி எல்லாம் பண்டிலாவே இருக்கும். இதுல இப்ப நம்ம உடைய கலெக்ஷன்ஸ்லயே உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான கலெக்ஷன்ஸ் எது சார்? எப்படி எந்த குழந்தை உங்களுக்கு மொத்தம் 10 குழந்தைகள், அதுல எந்த குழந்தைய பிடிக்கும் அப்படின்னா எப்படி? பர்டிகுலரான எனக்கு டின் டாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். இதுதான் என்னுடைய முதன்மையான சேகரிப்பு. இதுக்கப்புறம் தான் மற்ற சேகரிப்புகள்லாம் டாய்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சேன். ஓகே சார். இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன கலெக்ஷன்ஸ், விண்டேஜ் கலெக்ஷன் போக காரு இருக்குது சார். எந்த வருஷம் கார்? என்ன மாதிரி? 1952. இந்த கார் வந்து சோமர் செட்னு பேரு. மேட் இன் இங்கிலாந்து, சோமர் செட். இது இந்த காருக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இந்த கார் வாங்கும்போது இதான் ஃபர்ஸ்ட் என்னோட கார் கிளப். ஃபர்ஸ்ட் இப்போ என்கிட்ட ஒரு 7-8 கார் இருந்தாலும் மற்ற மியூசியங்கள்ல இருக்கு. இது ஏன் ஃபர்ஸ்ட் கார்னா, இது வாங்குறப்ப எங்க வீட்டுக்கு ஒரு வளர்ப்பு குழந்தை வந்திருந்தேன். சரி. ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். அந்த பொண்ணு வந்து ஜிடப்பான, அந்த பொண்ணு தான் இவங்க. அவங்க பேரை தான் இந்த காருக்கு வச்சேன். அவங்க அதை இன்ஸ்டா பேஜ்ல போட்டிருக்காங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த காருக்கு ஜிடப்பான் பேரு, அந்த பொண்ணுக்கும் ஜிடப்பான் பேரு. அந்த பொண்ணு திருமணத்துக்கு நாங்க தாய்லாந்துக்கு போயிருந்தோம். இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு அழகான பையன் பிறந்திருக்கான். அதுவும் அவனையும் நாங்க மலேசியா மியூசியத்துல பார்த்தோம். இந்த காரை பார்த்தா எனக்கு அந்த பொண்ணு ஞாபகம் வந்து அதுக்காக சொன்னேன். அது மெட்டடோர், பழைய மெட்டடோர் 1980s சேர்ந்த மெட்டடோர். ஒரு காலத்துல ஒரு 22 பேர் டிராவல் பண்ற மாதிரி மினி பஸ்ஸே இதுல டிராவல் பண்ற மாதிரி. ஆமா. ரன்னிங் கண்டிஷனா சார்? எல்லாமே ரன்னிங் கண்டிஷன் எல்லாம் வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு வேல்யூ இருக்காது. ரன்னிங் கண்டிஷன், எஃப்சி, இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல வச்சிருக்கோம். இதை எடுத்து நீங்க இப்ப ஓட்டலாம். இப்போ நீங்க ஒரே இடத்துல நிக்குது, நீங்க எப்படி? இல்ல, அதுக்கு ஒரு தூத்துக்குடியில இருந்து ஒரு மெக்கானிக் வருவார். அவர் வந்து அதுக்கு ஸ்டார்ட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு போறதுக்கு அவருக்கு 20,000 ஃபீஸ் பெர் விசிட்டுக்கு. அவர் எல்லாத்தையும் செக் பண்ணி கொடுத்துட்டு போயிருவாரு. அது பழைய பஜாஜ் செட்டாக். எங்க அப்பா காலத்துல ஓட்டின செட்டாக்கு. எங்க அப்பா இது மாதிரி ஒரு செட்டாக் தான் வச்சிருந்தாரு. பட் அந்த செட்டாக் குலைஞ்சு போச்சு. அதுக்கு பதிலாக வேற ஒரு ஸ்கூட்டரை. இது என்ன சார்? ரஜினிகாந்த் ஓட்டின அண்ணாமலை சைக்கிள் மாதிரி. அண்ணாமலை சைக்கிள் தான் அது. அதேதானே தேடி கண்டுபிடிச்சு வாங்கினேன். அப்படியா? தலைவர் ஓட்டின வண்டி தானே சைக்கிள் தானே? தலைவர் ஓட்டின சைக்கிள் மாதிரி எல்லாமே மாதிரின்னு சேர்த்து மாதிரி தான். ஓகே. இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ்லயே ரொம்ப ரேரான பொருளுங்கிறது நீங்க எதை சார் சொல்ல முடியும்? எனக்கு வந்து இந்த வியட்நாம் கலெக்ஷன் ரொம்ப ரேர்னு சொல்லுவேன். அந்த மக்களுடைய உழைப்பு. நம்ம ஒரு மிஷின்ல தயாரிக்கிறத அவங்க கையிலேயே தயாரிப்பாங்க. இதெல்லாம் அந்த கைகளால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள். இது எல்லாமே இருக்கிறது எல்லாமே அதுல ஒரு துல்லியம் இருக்கும். அந்த அதாவது வியட்நாமீஸ்னாலே உழைப்பாளிகள் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. குடும்பத்துல 5 பேர்னா, நம்ம ஊர்ல அப்பா சம்பாதிப்பார், அம்மா வேலை பார்ப்பாங்க, வீட்டு 5 பேரும் உழைப்பாங்க. உழைப்புகள் நிகழ்ந்த நாடு. இப்படி கையினால் செய்யப்பட்ட பொருட்களை நான் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை. இது முதல் முறையா வாங்கினதுனால இந்த சேகரிப்பு ஒரு மரியாதை உண்டு. சார், இது பழைய செல்போன்ஸ் உடைய மாடல்லாம் இருக்கு. நம்மளோட முன்னாடி பேஜர், எனக்கு தெரிஞ்சு நான் பேஜர் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நம்ம கலெக்ஷன்ஸ் 2 வருட காலம் மட்டுமே வாழ்ந்த பேஜர் வந்து இந்த இருக்கு. இங்க வந்து 1980s வரைக்கும் தான் கலெக்ஷன் வைக்கணும்னு நினைச்சோம். பட் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணுங்கிறதுனால காம்ப்ரமைஸ் பண்ணி 2000ல உள்ள பேஜரையும் பட்டன் போனையும். ஏன்னா இது 2 மட்டும் கொஞ்சம் ஓல்டுன்னு சொல்ல முடியாது, நியூன்னு சொல்ல முடியாது. அதோடைய ஆயுட்காலம் வந்து 2 வருஷம் தானே சார்? அதுக்கப்புறம் மொபைல் வந்து நான் பேஜர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நாங்கள் விளையாட்டுத்தனமாக கூட பயன்படுத்தியிருக்கோம். நல்லா அது ஒரு அற்புதமான காலம். அதனால பேஜர் கலெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். மொபைல் போனை கலெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. நான் வச்சிருந்தேன். இதுல வந்து 3311 சொல்லிட்டு அந்த நம்பர் செல்போன் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு. இது இந்த போனை பொறுத்த உங்களுக்கு ரொம்ப சேஃபா, ரொம்ப செக்யூரா இருக்கு. எந்த தொந்தரவுமே இல்லாம இருந்துச்சு சார். பேசாம வச்சமான இருக்கு. இப்பதான் ஆண்ட்ராய்டு வந்ததுக்கு அப்புறம் 24 hours அது இல்லாம நம்ம இருக்க முடியல. கஷ்டம் தான் சார். இப்போ நீங்க வச்சிருக்கிறது இது என்ன சார்? இது பர்மீஸ் பானைன்னு சொல்லுவான். ஓகே. எனக்கு தெரிஞ்சு செட்டிநாட்டுக்கே இது ஒரு ரேரான பொருள். 100 வருடத்தை கடந்தது. வுட்ல இது மூங்கில பின்னி அதனால செஞ்சிருக்காங்க.
ஒரு அரிதான ஒரு பொருள், அரிதான சேகரிப்புகள் ஒண்ணு. ஓகே சார். முதல் முறையா உங்ககிட்ட தான் இதை நான் தெரிவிக்கிறேன். அப்படியா? ஏன்னா இது ரொம்ப சமீப காலத்துல ரொம்ப சிரமப்பட்டு சேகரிச்சேன். என்னுடைய நண்பர்கள் தான் இதை சேகரிக்க உதவி பண்ணாங்க. ஓகே சார். அதை அந்த நேரத்துல அந்த நண்பருக்கு நன்றி சொல்லி ம். நன்றி சொல்ற வாய்ப்பு நீங்க கொடுத்துருக்கீங்க. சந்தோஷம். நண்பர் முருகேசன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். ஓகே. அவர் இல்லைன்னா இந்த இவ்வளவு சேகரிப்பை பண்ண முடியாது. சரி சரி. ஒரு சேகரிப்பை சேகரிக்கிறத விட அதை கொண்டு வந்து தர்ற நண்பர்கள்னா உதவி இல்லைன்னா அது நடந்திருக்காது. அதை இது எல்லாத்தையும் சேகரித்து அனுப்பியது அவர் தான். இதை டிஸ்பிளே பண்ண உடனே உங்ககிட்ட முதல் முறையா நேர்காணல் கொடுக்கறதா நான் மகிழ்ச்சியான. சந்தோஷம் சந்தோஷம். நல்லா அருமையா, ரொம்ப கலையான பொருள். ஆமா ஆமா, இதெல்லாம் கிடைக்காது. இதெல்லாம் ரொம்ப கண்டிஷன் பாருங்க, இந்த கண்டிஷன் பாருங்க. இது என்ன பாக்ஸ் மாதிரி இருக்கு? ஆமா ஆமா, இது வந்து நம்ம ஊர்ல அஞ்சரை பெட்டி அந்த மாதிரி. அவர் அங்க எழுதி வச்சிருக்காங்க பாருங்க, அவங்க யூஸ் பண்ணவங்க எழுதி வச்சிருக்காங்க என்னென்ன டெய்லி மார்க்கெட் என்னென்னமோ எழுதி வச்சிருக்காங்க. ஆமா, அது என்னென்ன கொட்டி வைக்கணும்னு அந்த எழுதி வச்சிருக்காங்க. அத எவ்வளவு அருமையான பாக்ஸ், அதை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சார் இதெல்லாம் வந்து எங்களுக்கு காமிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. அந்த காலத்துல டம்ளர்ல எவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய பாக்கியமா தான் நினைக்கிறேன். இதை நான் என்னுடைய சேகரிப்புல இந்த பொருள் எல்லாத்தையுமே ஆர்ட் இருக்கு சார். ஆமா, இதுதான் இல்ல, ஒரு தட்டு வச்சிருக்கீங்க, ஒரு மூடி இருக்கு, எல்லாத்தையும் இந்த ஆர்ட் இருக்கு. ரொம்ப ரசனையா பண்ணிருக்காங்க. இதுக்காக பர்மீஸ் அவங்களோட உழைப்பு இன்னைய வரைக்கும் பண்றாங்க. இன்னைக்கு உலகம் மாறிடுச்சுங்கிறதுக்காக அவங்க மாறல. இன்னமும் கைவினை பொருட்களை இதே திருத்தமா தயாரிக்கிறாங்க. அதை நிறுத்தவே இல்லை. அதையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷப்படுறேன் சார். இப்போ இங்கே பாக்ஸ் பார்த்தோம்ல, வுட் ஆர்ட் பார்த்தோம்ல, இதுவும் அதே மாதிரியே இருக்கு சார். இதுவும் அதே தான், அதே பர்மீஸ் ஆர்ட் மரவை கலெக்ஷன் பேரு. இது நம்ம செட்டிநாட்டு பகுதியில சேகரிச்சது. நம்ம ஏரியால சேகரித்த இதுல அந்த ஆர்ட்டுடைய சாயல் தெரியுது. இதுல இருக்கு. இதேதான், ஒரே பொருள் தான். அந்த காலத்துல நகர்த்தார்கள் இங்க கொண்டு வந்த பொருட்கள் இதெல்லாம். அது நான் நண்பர்கள் மூலமா தெரிவித்தது. அதான் வித்தியாசம். இந்த எழுத்துக்களே பர்மீஸ் எழுத்துக்கள் இருக்கு. பர்மீஸ் எழுத்துக்கள் அவங்க எல்லாத்துலயுமே அதை அவங்க காட்டியிருப்பாங்க. நம்ம நகரத்தார் மூலமா சேகரிச்சதுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இங்க பாருங்க. ARAS நம்மளுடைய செட்டியார் அவங்களுடைய இனிஷியல். ஆமா, ரொம்ப நன்றி. உங்களோட இந்த நேர்காணல்ல கலந்துகிட்டதுலயும் எங்களுக்கு அது என் மகனுடைய நண்பருடைய தந்தையார் நீங்க நினைக்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. இந்த பிணைப்பு நம்மள்கிட்ட என்னைக்கு இருக்கணும். கண்டிப்பா நீங்களே சேவை இன்னும் இது வந்து இன்னொன்று கேட்கணும்னு நினைச்சேன். இது போக நம்ம வேற எங்கேயும் இது மாதிரி ஒரு கொடைக்கானல்ல ஒரு மியூசியம் பண்ணிருக்கேன். அப்படியா? மலேசியால ஒரு மியூசியம். சரி. நோக்கம் வந்து நம்ம பழமை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணும். ஓகே சார். நம்ம தொழில் பண்றோம், அதுல சம்பாதிக்கணுங்கிறத விட நம்மளுடைய தனிப்பட்ட பொழுதுபோக்குன்னு ஒண்ணு இருக்கணும். அது என்னுடைய பொழுதுபோக்கா இந்த கலையை எனக்கு கடவுள் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி உங்களிடம் விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நன்றி சார். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வாங்க இந்த விஷயத்துக்குள்ள வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு A to Z எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம்.